சாலமோனின் ஞானம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள், நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள், நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். நற்செய்தி பெறுவதற்காக இந்த காலை பொழுதினிலே ஆண்டவருடைய சொற்கள் மீது நாட்டம், புரிந்து கொள்ளக்கூடிய வரம் தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். ஆமென். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். அதனாலதான் சாலமோனின் ஞானம் 6:11 தெளிவாக சொல்லுகிறது. எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள், நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி. என்ன விதைக்கிறீங்களோ அதோடைய அறுவடை. நல்லதை விதைத்தால் நல்லது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அவர் தருவார். அல்லேலூயா. சங்கீதம் 20:4 மிக அழகாக சொல்கிறது, உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு, உன் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். எனவே அவர் சொற்கள் மீது நாட்டம், பேராவலோடு ஏங்கணும், அவருடைய சொற்கள் மீது நாட்டம் கொள்ளணும், ஆசைப்படணும். ஆண்டவரே, நீர் இன்று எனக்கு என்ன மன்னா வைத்திருக்கிறேன், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல், எனக்கு என்ன வார்த்தை நீர் தரப்போகிறேன் என்று சொல்லி உம்மை புரிந்து கொள்ளக்கூடிய வரம் தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் மீது நாட்டம் கொள்ளக்கூடிய வரம் தாரும் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மீது ஏக்கம் கொள்ளக்கூடிய அந்த வரம் தாங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா பயிற்சி கொடுக்கணும், நீங்கள் தான் பயிற்சி கொடுக்குறீங்க. அல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. மத்தேயு 9:13 அழகாக சொல்லும், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள்.
பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற அந்த கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். மத்தேயுவை அழைக்கிறார் ஆண்டவர். மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு பார்க்கிறார். அவரிடம் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி செல்லுகிறார். சுங்க சாவடியில் இருக்கிறார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகியோர் பலர் வந்து இயேசுவோடு அவருடைய சீடரோடும் விருந்து உண்டார்கள். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்ற கேள்வியை வைக்கிறார்கள். இயேசு அதை கேட்டவுடன் அழகாக சொல்லுகிறார், நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி. நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மனபாரத்தோடு மன ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு பாடுகளோடு வெறுப்பு வைராக்கியத்தோடு கோபத்தோடு வந்திருக்கிறாயோ என்று ஆண்டவர் உனக்கு தருவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு. அதனாலதான் சாலமோன் ஞானம் 6:11 அழகாக சொல்கிறது, என் சொற்கள் மீது ஏக்கம் கொள்ளுங்கள், நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி அடைவீர்கள். நற்பயிற்சி ஆண்டவர் தருகின்ற பயிற்சி. அல்லேலூயா. ஆமாம் பாதவர்களே, அதனாலதான் சாலமோன் ஞானம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், கடவுளது திருவுளத்துக்கு ஏற்ப பேசவும் நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவீராக. ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே. ஆமன் பாதவர்களே, இந்த ஞானம் என்பது எங்கிருந்து புறப்படுகிறது? ஞானம் என்பது கடவுளின் ஆற்றில் இருந்து புறப்படும் ஒரு ஆவி. எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஆமன் பாதவர்களே, அதனாலதான் ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. அல்லேலூயா. சாலமோனின் ஞானம் 8:28 வாசித்து பாருங்கள். ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஆமன் பாருங்கள். எனவே கடவுளுடைய திருவிழத்துக்கு ஏற்ப பேசவும். வாசிக்கலாம் சாலமோன் ஞானம் 7:15. ஆமென். கடவுளது திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும் நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே. ஆமென். ஆமென். கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப பேச. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கடவுளின் ஆற்றிலிருந்து புறப்படும் ஆவி. கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது என்பதை உணர்ந்து
புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே அப்பான்னு சொல்லி புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை செதுக்கி செதுக்கி எடுக்கிறார். நான் நேற்று மாலை நான் உங்களை எல்லாருக்கும் சொன்னேன், ஏசாயாவுடைய அழைப்பு சில வேளைகளிலே நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று சொல்ல, ஏசாயாவுடைய அழைப்பு எடுத்த போது ஐயோ என்னால் முடியாது என்று அவர் தப்பி ஓடுகிறார் என்று நாம் தியானித்தோம். ஆனால் ஏசாயாவுடைய அழைப்பை அவர் பெறுவதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. ஏசாயா நாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 5ஆம் வசனத்தில், ஐயோ நான் அழிந்தேன், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். படைகளாகிய ஆண்டவரின் அரசை என் கண்கள் கண்டனவே என்று தன்னைத்தானே அவர் தாழ்த்திக் கொள்கிறார். ஆமென். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் ஒரு பெரிய இறைவாக்கினன். ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிற பைபிள்லேயே நீண்ட அதிகாரங்களை கொண்டது ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் தான். ஆனால் ஏசாயா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஏசாயா தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே சரண்டர் ஆகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது நாம் நம்முடைய, அதனால தான் இந்த திருப்பாடல் 51 ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் அதை வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை ஏன் வாசிக்கிறோம், எதற்காக வாசிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மத்தேயு நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறார். இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி இரக்கம்? பரிவு. பரிவை குறித்து நாம் பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்கள் அந்த இரக்கம், பரிவை குறித்து ஆண்டவர் நம்மளோடு பேசப் போகிறார். ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவர் அதை பேச வைப்பார். ஆண்டவரத்தில் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே அதை நான் எப்படி சொல்லணும், நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கப்பான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஏசாயாவை போல ஜெபிக்கணும், தாவீதை போல ஜெபிக்கணும். ஏனென்றால் அந்த ஞானம், கற்பிப்பதற்குண்டான ஞானம் கடவுளுடைய ஆற்றல் இருந்து புறப்படும் ஒரு ஆவி. அப்போ கடவுளுடைய ஆற்றல் இருந்து புறப்படும் அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனசு தூய்மையாக இருக்க வேண்டும், உடல் தூய்மையாக இருக்கணும், உள்ளம் தூய்மையாக இருக்கணும், எல்லாம் தூய்மையாக இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு நேற்று வரை இந்த ஜபத்தில் வர்றதுக்கு வர அது வரைக்கும் எனக்குள்ள என்ன கோப, தாபம், சண்டை, சச்சரவு என்ன இருக்கோ அதை அப்படியே ஒரு மூட்டை கட்டி கதவை திறந்து வெளியில் போட்டுட்டு இயேசுவுக்காக தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். இயேசுவுக்காக நம்முடைய இதயத்தை அப்படியே திறந்து கொடுக்கணும். ஆண்டவரே நீர் வாரும், ஆண்டவரே நீர் வாரும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே நீர் என்னோடு பேசும்.
இயேசுவே என்னில் வாருமே, என்னோடு பேசுமே. இயேசுவே என்னில் வாருமே, என்னோடு பேசுமேன்னு சொல்லி அப்படியே அவர்கிட்ட சமூகத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு, யார் மேலெல்லாம் கோபம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம் சொல்லிட்டு வந்து பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த சமாதான குறைவு, அதனால தான் ஜபத்துக்கு வந்து நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், ஒருவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சீடர்கள் பயந்து போய் கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருந்தார்கள், யூதர்கள் கொன்று விடுவார்கள் என்று பயந்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் இயேசு வாலண்டியரே என்ட்ரி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ பயந்து போயிருக்கிறாயா? ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு பயமா? அவரை விட்டு ஓடுகிறாயா? அவருடைய உன்னுடைய இருதயத்தில் வாலண்டியரே என்ட்ரி ஆயிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஏனென்றால் தாம் விரும்பியவர்களை அவர் அழைத்தார், அவர்களுக்கு திருத்துவதர்கள் என்று பெயர் செய்தார், அவருக்கு பேரும் கொடுத்துட்டார். தாம் விரும்பியவர்களை அழைத்தார், அவர்களை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் பயந்து, சீடர்கள் பயந்து கதவை சாத்திக்கிறாங்க. ஆனால் இயேசு வாலண்டியராக உள்ள போறார். ஏனென்றால் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். கலப்பையை கைப்பிடிச்சாச்சு, அவர் விட மாட்டார், விட்டு திரும்ப முடியாது. திரும்பினா படுகொலிதான், திரும்பவே முடியாது என்பார்களே. ஏனென்றால் ஒரு தடவை கலப்பை பிடிச்சாச்சு, தோணும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், சரி நீ கொஞ்சம் படுத்துக்கலாம், இன்னைக்கு சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், எந்திரிக்க வேண்டாமே என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆற்றல், கடவுளுடைய ஆற்றலிருந்து புறப்படும் இந்த ஆவி, எல்லா வல்லரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு, அது மாசுபட்டது எதுவும் அதோடு நுழைய முடியாது. எனவே ஆண்டவர் சமத்தில் நீ வந்துருவேன். ஏனென்றால் கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நாம் பேச அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் எனக்கு அருள் புரிவாரா இந்த 2 காரியத்திற்காக. சாலமோன் ஞானம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. கடவுளது திருவுளத்துக்கு ஏற்ப பேசவும் பேசணும். பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி, ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே. ஆமென். ஞானிகளை திருத்துறாரு. ஏன்னா ரொம்ப புத்திசாலி என்று நினைக்க முடியாது, அவங்களே திருத்துறார். அல்லேலூயா. அதி புத்திசாலி என்று ஞானிகள் நினைக்கலாம். ஞானிகளுடைய இது ஆண்டவருக்கு அவங்களையும் திருத்தி தான் கொண்டு வருவார். அல்லேலூயா. கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்ப பேச ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்க அருள் தாரும் என்று ஜெபிக்கணும். அதுக்குண்டான அருள் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். சாலமோன் அப்படித்தான் கேட்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அதனாலதான் சாலமோன் ஞானம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மிக அழகா சொல்லுகிறது. ஆனால் கடவுள் அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆமென். முதல்ல உணரணும், உணரணும். அந்த உணர்வே இல்லாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தாலே அதை அடைய முடியாது என்று நாம் உணரணும். ஆமென். காலையில அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு எடுத்தது நம்மளால செபிக்க, பிரசங்கிக்க, பாடல் பாட, ஸ்துதிக்க முடியாது. ஆயத்தம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஆயத்தம், அதிகாலை எழுந்து ஜெபித்து அவருடைய சமூகத்தில் உட்காரணும். எழுந்த உடனே நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கும்? ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்யணும், எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன ஸ்பெஷல்
சண்டே ஸ்பெஷல் என்ன என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை நான் அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டோமே. ஆனால் நமக்குள்ள இந்த வெறுப்பு, வைராக்கியம், கோபம், நான் முட்டாள் இல்லை, நான் பெரிய ஞானி என்று சொல்லி நம்மளையே நாம் உயர்த்திக்க மாட்டோம். மாறாக ஏசையாவை போல, ஆண்டவரே ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். ஆமென். ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். என் கண்கள் என்ன காட்சியை கண்டன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன காட்சி கண்டன, தந்தேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். தோமாவை பற்றி நம்ம அநேக தடவை குற்றம் சொல்கிறோம், குறை சொல்கிறோம். சந்தேக பிறவி என்று சொல்லுவோம். தோமாவுடைய விசுவாசம், யாரையும் நம்ம குறை சொல்கிறோம். பேதுரு மறுதலித்தான் என்று சொல்லுகிறோம். அதனால் பேதுருடைய விசுவாசம் கடலில் நடக்க கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கடல் மீது நடக்க கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். தோமா என்ன சொல்றாரு? நான் இயேசுவை பார்க்கணும். அதான் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆவல். எல்லா சீடர்கள் இருக்கும் பொழுது இயேசு வந்துட்டு போயிட்டாரு, நான் பார்க்கலையே. அப்போதான் ஒரு கண்டிஷன் வைக்கிறார், அவருடைய காயத்தழுவு நான் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், விழால. அந்த அளவுக்கு இயேசு மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால தான் நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி நான் பார்த்தாலுடைய. அதனால தான் இயேசுடைய உயிர்த்தெழுதல் இன்னும் சக்தி ஆயிடுச்சு, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கிறிஸ்தவம் இன்னும் ஸ்ட்ராங் அடைஞ்சிச்சு. அவரை நான் பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும், அவரை நான் தொட்டு பார்க்கணும். எல்லாம் இயேசுவை யாரோ கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பணம் கொடுத்து அங்கே இருந்த காவலர்களுக்கெல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனால் தோமாவுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நான் இயேசுவை காண வேண்டும், நான் இயேசுவை காணணும், தொடணும், தொட்டு அனுபவிக்கணும். அவரை தொடாமல் என்னால் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு வந்து சொல்கிறாரு, நீ என்னை வந்து தொட்டு பாருப்பா. அந்த இடத்துல கிறிஸ்தவம் ஸ்ட்ராங் ஆச்சு. இயேசுடைய உயிர்த்தெழுதல் டபுள் ஸ்ட்ராங் ஆச்சு. உலக மக்கள் அறிவதற்காக அந்த வேதத்தில். அதனால தான் தோமையா சென்னைக்கு வந்து நற்செய்தியின் தூதுவனாக வந்து சவுத் இந்தியாவில் தான் நற்செய்தி பரப்புகிறார். இந்தியாவுக்கு தான் முதல்ல தூதர்கள் வருகிறார்கள், ஆண்டவருடைய திருத்தூதர்கள். அப்போ அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அவர்கிட்ட இருந்தனால தான் இந்தியாவில் வந்து அவர் வேதத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக போதிக்க முடிஞ்சது. இல்லைன்னா அந்த ஸ்ட்ராங் அவருக்கு அந்த சக்தி வந்திருக்குமா? அதனால தான் கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என அறிவது அறிவு திறன் அடையாளம். அறிவு திறன், அறிவு தெளிவு கொண்டவனாய், அறிவு தெளிவு. அதனால தான் ஏசாயா மீண்டும் அந்த ஏசாயாவை தான் சொல்ல வருது, ஐயோ தூய்மையற்ற உதடு கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதர் நடுவில் வாழ்பவன் நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய உள் மனசு சொல்லி இருக்கும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அவருடைய உள் மனசுல அந்த வேண்டுதல் இருந்திருக்கும். அதனாலதான் ஏசாயா சொல்றார், ஐயோ என் கண்கள் கண்டனவே.
இப்படி ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். அதனால தான் மத்தேயு நற்செய்தியில் மிக அழகாக சொல்லப்பட்டது, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? ஏசாயா இறைவாக்கினருடைய அழைப்பிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கினருடைய அழைப்பிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, உடனே அங்கிருந்து ஒரு தூதர், செராபனில் ஒருவர் ஒரு நெருப்பு துண்டை எடுத்து வந்து உதட்டால் அதை தொட்டு உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது. வாய் தொட்டு, இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றபலி உன்னை விட்டு அகன்றது, ஆமென். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மூன்று காரியம் மீண்டும் வாசிக்கலாம், நிறுத்தி நிதானமாக. இதோ இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. ஆமென். முதலாவது நெருப்பு பொறி உதடுகளை தொடரும். ஆமென். ஆமென். இரண்டாவது, ஆமென். உன் குற்றபலி உன்னை விட்டு அகன்றது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் உன் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டது. மூன்று காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஏசாயாவுடைய அந்த ஜெபத்திற்கு கிடைத்த பதில் தான் அது. ஆமென். ஆமென். பாவிகளை தேடி வந்த நோயுற்றவருக்கு தான் ஆண்டவர், நோயற்றவருக்கு அல்ல. ஆமென். பாவிகளை தேடி, நம்ம மாதிரி பாவிகளை தான் ஆண்டவருக்கு வேணும், புண்ணியவான்கள்லாம் ஆண்டவருக்கு வேண்டாம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 24 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபமாலை சொல்கிறேன், நான் ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வேண்டாம் அவருக்கு. யார் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருந்து விலகி போகிறாங்களோ, தூரம் போகிறாங்களோ, அங்கங்கே விலகி போகிறாங்களோ அவங்கள தான் வேணும். ஆமென். அல்லேலூயா. அவங்கள தான் தேடி போவார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா, நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை தேடி இயேசு வந்தார். அப்போ இந்த பரிவு என்பதை குறித்து பார்க்கும் பொழுது இயேசுடைய பரிவு உள்ளம் என்ன சொன்னா, இயேசு நகர்கள் சிற்றூர்களை எல்லாம் சுற்றி வந்தார், எங்கும் அவருடைய தொழுகை கூட்டங்களில் கற்பித்தார், விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார், நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கியிருந்தார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். ஆமென். ஆமென். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆமென். ஆமென். ஆயரில்லா ஆடுகள் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டிருக்கிறாயா? பசாசுனை எப்படியாவது அழகை காட்டி கொண்டு போயிடுவான். பெண்களை அப்படித்தான் பசாசு ரொம்ப சீக்கிரமாக ஏமாத்திட்டான் ஏவாளை. பார்ப்பதற்கு, காண்பதற்கு மிக அழகாயும் சுவைப்பதற்கு அவ்வளோ சுவையான பழத்தை காட்டி ஏமாந்து போயிட்டா. அப்படிப்பட்ட பழங்களை பார்த்து ஏமாந்து போகாதே, அது ஆபத்து. ஆஃபர் நினச்சி போகாதே, ஆபத்து. அழகை கண்டு போகாதே, ஆபத்து. கொஞ்சம் யோசனை பண்ணு. ஏவளை ஏமாற்றின பாம்பு நம்மளையும் ஏமாத்துவான். ஆண்டவர் சமூகத்தில் போகாதே, ஆண்டவர் சமூகத்தில் உட்காராதே, ஆண்டு வார்த்தையை கேட்காதே, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று சிக்கல்களை உண்டாக்கி உன்னை இயேசுவிடம் இருந்து பிரித்தெடுக்க அவன் முயற்சி செய்வான். ஆனால் ஆண்டவருடைய வேதனை பாருங்க, திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். என்ன கொண்டார்? பரிவு. இரக்கம் கொண்டார். எப்படி, என்ன பயப்பட அவர் வேதனை பாருங்க. அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அவர் சொல்றது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சில.
ஆமென். ஆமென். அந்த சிலர் தான் நீங்களும் நானும். ஆமென். ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். ஆமென். உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்லி இந்த ஆண்டவர் நம் மீது பரிவு கொள்கிறார். என் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, ஆயரில் ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்படுகிறாயா? இதோ நம்மை பார்த்து சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்துகிற தேவனிடத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும் என்று சொல்லி இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென். ஆமென்.